விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கலைவிழா தொடர்பாக ஆலோசனை, முதலமைச்சர் தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்பு. தவளக்குப்பம் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு, தாமதமாக வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பள்ளி வகுப்பறையில் கத்தியுடன் போஸ் கொடுத்த மாணவர்கள், போலீசார் எச்சரித்து அனுப்பி வைப்பு. புதுவையில் பெய்த சாரல் மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரியில் கலைவிழா கொண்டாடுவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படும் புதுச்சேரி கலைவிழாவை இந்த ஆண்டும் சிறப்பாக நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரசைதன்யா, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், எழுது பொருட்கள் மற்றும் அச்சுத்துறை இயக்குநர் பத்மாவதி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சரியான நேரத்தில் பணிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இன்று நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டை பார்வையிட்டு ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்து வகுப்புகளை எடுக்கின்றார்களா என்பதை ஆய்வு செய்தார். குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள ஆய்வுக்கூடங்களை பார்வையிட்டு அங்கு ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் உள்ளனவா என்று ஆய்வு செய்தார். பின்னர் வகுப்பறைகளுக்கு சென்று மாணவ மாணவியரிடம் அவர் கலந்துரையாடினார். மாணவர்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்று கூறினார். மேலும் நீட் தேர்விற்கு நன்றாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நீட் தேர்வு தொடர்பான பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதற்கு ஏதுவாக பாடக்குறிப்புகளை தமிழில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் நீட் தொடர்பான பாடக்குறிப்புகளை தமிழில் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு பள்ளி முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். பள்ளி வகுப்பறையில் கத்தியுடன் போஸ் கொடுத்த மாணவர்களை காவல்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றின் வகுப்பறையில் மாணவர்கள் சிலர் சில நாட்களுக்கு முன்னர் மது அருந்தியுள்ளனர். இது கல்வித்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. இதனையடுத்து அந்த மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அதே பள்ளியில் உள்ள ஒரு வகுப்பறையில் 5 மாணவர்கள் கும்பலாக நிற்பதும், அதில் ஒரு மாணவர் பட்டாக்கத்தி ஒன்றை மேஜையில் குத்தி நிறுத்தி வைப்பதும், அதன் பின்னணியில் ஒரு கானா பாடல் ஒலிக்கும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தது. இது குறித்து கல்வித்துறையின் கவனத்திற்கு சென்றது. இந்நிலையில் லாஸ்பேட்டை போலீசார் இன்று அந்த பள்ளிக்கு சென்று சம்பந்தப்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் மாணவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு கத்தி எப்படி கிடைத்தது, கத்தியை பள்ளிக்கு கொண்டு வந்தது ஏன் என்று விசாரணை நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் மாணவர்களின் எதிர்காலம் கருதி அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இன்று பெய்த சாரல் மழையால் மக்கள் அவதியடைந்தனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. இதனால் கேரளம், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்கிறது. இந்த பருவமழை காரணமாக புதுவை மற்றும் தமிழகத்தில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக லேசான தூறல்களுடன் இடைவிடாத சாரல் மழை பெய்து வருகிறது. இரவு நேரத்தில் மட்டும் பெய்த சாரல் மழை இன்று காலை 10 மணி வரையிலும் தொடர்ந்து பெய்தது. இதனால் இன்று காலை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் மழையில் நனைந்தபடி சென்றனர். சிலர் மழைக்கோட்டுகளை அணிந்தபடி வாகனங்களில் சென்றனர். இதனால் இன்று காலை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டதால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் நாள் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு நாடுகளின் அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து கடந்த ஆண்டு
அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் மற்றும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இதேபோல மாணவர் தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அவர் சான்றிதழ்களை வழங்கினார். பள்ளியில் புதியதாக அமைக்கப்பட்டிருந்த ஸ்மார்ட் வகுப்பையும் அவர் திறந்து வைத்து பார்வையிட்டார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி எளிதாக உருவாகி உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரியில் பல்வேறு கல்லூரிகள் திறக்கப்பட்டு 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் கல்லூரி சென்று அனைத்து மாணவர்களும் பயிலும் வகையில் அரசு வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளதாக தெரிவித்தார். பள்ளி படிப்பை முடித்து லேப்டாப் வழங்கப்படாத மாணவர்களின் வங்கிக் கணக்கில் அதற்கான பணத்தை செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் காலை சுற்றுட்டியாக மாணவர்களுக்கு பால் மற்றும் ரொட்டியுடன் நிறுத்தப்பட்டுள்ள ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதேபோல வாரத்தில் 2 நாட்கள் மாலையில் சிறுதானிய பிஸ்கட்டுகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் 5 நாட்களில் மீண்டும் வழங்கப்படும் என்றார். புதுச்சேரி அரசு வலியுறுத்தியதன் அடிப்படையில் மத்திய அரசு காமராஜருக்கு நாணயம் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நலவாரியம் அமைக்க கோரி தையல் கலைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தையல் கலைஞர்களுக்கு தமிழகம், கேரளா போன்ற தனி நலவாரியம் அமைக்க வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் தையல் கூலியை 2 மடங்கு உயர்த்தி உடனே வழங்க வேண்டும். நலிவுற்ற தையல் கலைஞர்களுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். தையல் கலைஞர்களின் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தையல் கலைஞர் தொழிலாளர்கள் இன்று காலை சட்டமன்றம் அருகே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநில தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர்கள் முருகன், ரேவதி, பொருளாளர் மரியாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், தையல் சங்க பொதுச் செயலாளர் அப்துல் பஷீர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். காரைக்காவலன் செயலி போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் NITயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. காவல்துறை DGP ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் NIT இயக்குனர் காங்ரேகர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்தவொரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான காரைக்காவலன் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பேசிய DGP ஸ்ரீனிவாஸ், காரைக்கால் NIT புதுச்சேரி காவல்துறையினருடன் இணைந்து மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒத்துழைப்பதற்கு நன்றி என்று கூறினார். பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் காவல்துறையினர் கல்விசார் ஒத்துழைப்பு கல்வி நிறுவனங்களுக்கும் காவல்துறையினருக்கும் பயனளித்துள்ளது என்றும், இந்த நிறுவனங்களின் கூட்டு வாழ்வு சமூகத்தின் பொதுநலனுக்கு பங்களிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டத்தில் DIG பிரிஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாளையொட்டி பாஜக பிரமுகர் பைரவா சேது நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதி பாஜக பிரமுகர் பைரவா சேது ஏற்பாட்டில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு குக்கர் மற்றும் குடைகள் வழங்கப்பட்டது. முன்னதாக 100 ரூபாய் நோட்டுகளால் ஆன தலைகிரீடம், பொக்கே வழங்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு 100 அடி உயரமுள்ள மாலையை கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொழிலதிபர் பத்மாவதி கல்யாண சுந்தரத்தை நேரில் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்,
பாஜக கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார். மேலும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகையும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதிலும் கட் அவுட் மற்றும் போஸ்டர்கள் அடித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தை சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் 100 நாள் வேலை பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 100 நாள் வேலை பணிக்கான பூஜை பிள்ளையார்குப்பம், பொறையூர் அகரம், குருமாம்பேட்டை, சுல்தான்பேட்டை மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றதா. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் பிள்ளையார்குப்பம் வெள்ளேரி வடமேற்கு பகுதியை ஆழப்படுத்துதல், தொண்டமாநத்தம் வெள்ளேரி தென்கிழக்கு பகுதியை ஆழப்படுத்துதல், சேந்தநத்தம் ஐயனார் கோவிலில் இருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல், குருமாம்பேட்டை ஓடையை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகள், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டும் மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக 36ஆம் ஆண்டின் துவக்க நாளை முன்னிட்டு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று கட்சியின் கொடியை ஏற்றி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பாடுபட போகிறோம் என்று கூறிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை, பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். 35 ஆண்டு காலம் மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்து வருவதாகவும் அதற்காக போராடி அறிக்கையை விடுவதாகவும் தெரிவித்த அவர், ஆனாலும் மக்கள் தன் பின்னால் வர மறுப்பதாகவும் தினமும் மக்களுக்காக ஒரு அறிக்கை என்று வருடத்தில் 100கணக்கான அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்காக பாமக வெளியிட்டு வருகிறது என்றும் அவர் விரக்தியுடன் கூறினார். களித்தீர்த்தால் பள்ளி புனரமைப்பு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் கதிரேசன், செங்கேனி முன்னிலையில் வழங்கப்பட்டது. விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேலு, பச்சையப்பன், கஜவதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல புதுச்சேரி அரசு சிறப்பு கூறு நிதியின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்து மிக பழமையான வகுப்பறை கட்டிடங்களை பொதுப்பணித்துறை மூலம் புனரமைப்பு செய்யும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை 2வது வட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், 2வது கோட்ட சிறப்பு கட்டட கண்காணிப்பு பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் நடைபெற்றதா. சங்க தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் கலந்து கொண்டார். அவர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து எடுத்துரைத்தார். மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன், புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் முருகசாமி, முகவர்கள் சங்க உத்தமன், புதுச்சேரி பிரதேச இலகுரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா கொண்டாடுவது குறித்த ஆலோசனை கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் கே. பாக்கியராஜ் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு, புதுச்சேரி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் 2வது சிறப்பு ஆலோசனை கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் வெள்ளி விழா நடைபெறுவதை ஒட்டி இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் வெள்ளி விழா சிறப்பு மலர், விழா குழுவின் ஆலோசனைகள் மற்றும் விழா செலவினங்கள், விழா சம்பந்தப்பட்ட பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கணேசன், தலைவர் செல்வராஜ், முன்னாள் தலைவர் புகழேந்தி மற்றும் அவைத் தலைவர்கள், அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் ஒரு கிராம் 6785 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 54,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 965 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கலைவிழா தொடர்பாக ஆலோசனை, முதலமைச்சர் தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்பு. தவளக்குப்பம் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு, தாமதமாக வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பள்ளி வகுப்பறையில் கத்தியுடன் போஸ் கொடுத்த மாணவர்கள், போலீசார் எச்சரித்து அனுப்பி வைப்பு. புதுவையில் பெய்த சாரல் மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.